எபிக்கோட ஆரம்பத்துல அடி வாங்கின ரெண்டு பேருமே அங்க எழுந்துக்கிறாங்க. எழுந்துக்கும் போது ஆளுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. என்னோட வாழ்க்கையில இது வரைக்கும் இந்த அளவுக்கு நான் அசிங்கப்பட்டதே இல்ல. அதே மாதிரி அவனை நான் விட மாட்டேன். அந்த இடத்துல அந்த பையனும் அதே தான் சொல்றான். ஸ்டார்டிங்ல அந்த பையனை நான் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். அதனாலதான் நான் தோத்து போனேன். திரும்பவும் நான் தோத்து போக வாய்ப்பே இல்ல. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அவங்களே அவங்க பாத்துக்கிறாங்க. அங்க அவங்களுக்கும் புரியும் மாதிரி ரெண்டு பேருமே அடி வாங்கியிருக்காங்கன்னு. என்ன மன்னிச்சிரு, நீயும் ஸ்ட்ராங் தான். அதே மாதிரி என் மேலதான் அங்க தப்பு இருக்கு. ஏன்னா தேவையில்லாம உன்னை பத்தி மார்க் பண்ற மாதிரி அங்க பேசிட்டேன். ஆனா நம்மள இப்படி தாக்குன்னு அந்த பையனை நம்ம விடக்கூடாது. ரெண்டு பேருமே சேர்ந்து ரிவெஞ்ச நம்ம கொடுத்தே ஆகணும். சீன் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வரும். நம்ம சூஹான் அப்படியே காடுக்குள்ள செம்ம வேகமா வரான். அங்க முன்னாடி போகும்போது ஏகப்பட்ட காட்டு பண்ணி இருக்கும். அதுங்க எல்லாமே லோட்டியல்ல இருக்க பீஸ்டுங்க தான். அதுங்களும் நம்ம சூஹானை பார்த்தோன்னே பயங்கர வேகமா தாக்க வரும். சூஹான் அவனோட ஸ்பீரை வச்சு அங்க பயங்கரமா தாக்குறான். இதனால எல்லாமே ஒரு சில நொடியில அப்படியே அழிஞ்சு போய் கீழே விழும். அங்க இன்னொரு விஷயத்த நம்ம சூஹான் இப்பதான் அங்க நோட் பண்றான். இதுங்களை கொல்லும் போது மார்ஷல் வேல்யூ ரொம்ப கம்மியா தான் இங்க கிடைக்கும். ஏன்னா நம்ம சூஹான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டான். எந்த அளவுக்கு ஆளு ஸ்ட்ராங் ஆகுறனும் அதுக்கேத்த மாதிரி ஆப்பனண்ட்டும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருந்தாதான் இப்ப பாயிண்ட்ஸ் ரொம்ப அதிகமா கிடைக்கும். அப்பனா நான் பெரிய பெரிய பீஸ்டுங்களை கொல்ற மாதிரி இருக்குமா? சரி, ஏதோ ஒண்ணு. இந்த பீஸ்டுங்க கிட்ட டோக்கன் இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். எல்லாத்தோட உடம்பையும் கிழிச்சு அப்படியே செக் பண்றான். ஆனா எதுலயுமே அங்க டோக்கன் இல்ல. அது ஏன்னா இப்ப நம்ம ஹீரோ கொன்ன ஒரு பீஸ்டுமே லோ டியர்ல இருக்க பீஸ்டுங்க. அதனால்தான் இது வரைக்கும் என்னதான் அங்க தேடி பார்த்தோம், அவளைக்கும் அங்க டோக்கன் எதுவுமே இல்ல. இதுங்களுக்கு ஒண்ணு இதுக்குள்ள தேர்றது வேஸ்ட். ஏன்னா இதுக்குள்ள எப்படியோ டோக்கன் இருக்காது. ஹை லெவலான பீஸ்டுங்களை கொல்லும் போதுதான் அதுக்குள்ள டோக்கன் இருக்கும். இதே மாதிரி கொஞ்ச நேரம் அவங்க கடந்து போகுது. நானும் ஏகப்பட்ட லோ டியர்ல இருக்க பீஸ்டுங்களெல்லாம் கொன்னேன். ஆனா எதுலயுமே ஒரு சிங்கிள் டோக்கன் கூட எனக்கு கிடைக்கல. திடீர்னு ஒரு ஹை லெவல் பீஸ்ட் முன்னாடி அப்பியர் ஆகும். அது ஒரு பிளாக் டைகர் தான். ஆனா அத்த செகண்டே அதோட நிலைமையும் பயங்கரமா மோசமாகுது. அடிச்ச அடியில ரத்தமா அப்படியே குப்பளிக்கும் வாயிலிருந்து. ஆனா அப்பயும் நம்ம சூஹான் அங்க பீஸ்ட வர்ற மாதிரி இல்ல. லைட்டா அதுக்கு உயரம் இருக்கும். ஈட்டிய வச்சு மண்டையிலேயே ஒரு பயங்கரமான இறக்கி இறக்குறான். இதனால அந்த பீஸ்டும் ஏந்து போகுது. மார்ஷல் வேல்யூ ஒரு 35 கிடைக்குது. நான் யோசிக்கல, என்னோட லெவலுக்கு இந்த மாதிரி பீஸ்டுங்களை அசால்ட்டாவே என்னால கொல்ல முடியுது. சரி, ஏதோ ஒண்ணு. இது ஒரு ஹைட்டியல்ல இருக்க பிளாக் டைகர். கண்டிப்பா இதுக்குள்ள அந்த டோக்கன் அது இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சூஹான் யோசிச்ச மாதிரி அங்க டோக்கனும் இருக்கு. இதை தேர்றதுக்கே கிட்டத்தட்ட 3 ஹவர் எனக்கு ஆச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி லோட்டியல்ல இருக்க பீஸ்ட் கொல்லும் போது அரை மணி நேரம் போயிருக்கும். அதுக்கப்புறமா தான் இந்த பீஸ்ட் இங்க அப்பியர் ஆயிருக்கும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எல்லா ஹாஃப் அன் ஹவருக்கும் இந்த மாதிரி பீஸ்டுங்க அப்பியர் ஆகும். ஆனா இதுங்களை தேடி தேடி கொள்ள எப்படியோ லேட் ஆகும். என்கிட்ட இந்த டோக்கனும் இருக்கு. ஆனா இப்ப மார்ஷல் பாயிண்ட்ஸ் இது மூலமா அக்யூர் பண்றது கஷ்டமா இருக்கு. ஆனா இதுங்க அவ்வளவு சீக்கிரமா அப்பியர் ஆகும். ஆனா லோட்டியர் பீஸ்ட பத்தி சொல்லவே வேணாம். போற வழி முழுக்க அங்கங்க நிறைஞ்சிருக்கும். அதனால குவான்டிட்டியா குவாலிட்டியான்னு பார்த்தா எப்பயுமே குவான்டிட்டி தான். ஏன்னா நிறைய லோட்டியல்ல இருக்க பீஸ்டுங்களை கொள்ளும் போது அதிக அளவுல மார்ஷல் வேல்யூ உனக்கு கிடைக்கும். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஹண்டிங் ஆரம்பிக்குது. அந்த இடம் முழுக்க மாஸ்டர்ஸ் அப்படியே அழிஞ்சு போயிருக்கு. அதுக்கு ஆப்வியஸா நம்ம ஹீரோ தான் காரணம். லோட்டியல்ல இருக்க பீஸ்டுங்களை கொள்ளும் போது பின்னாடி ஒரு பெரிய பேர் அப்பியர் ஆகுது. அதுவும் அங்க தாக்குது. ஆனா ஜஸ்ட் மிஸ். நல்ல வேலை எப்படியோ நம்மால அங்க தப்பிக்கிறான். பரவாயில்ல, இத்தனை லோ லெவல் பீஸ்டுங்களை கொன்னக்கு அப்புறம் எப்பயாச்சும் ஒரு ஹை லெவல்ல இருக்க பீஸ்ட் வந்திருக்கு. ஆளு ஒரே ஒரு அடி தான் அடிக்கிறான். அதுக்கே அந்த பீஸ்ட் எங்க பாந்து போவோம். அதோட நிலைமையே மோசமாகுது. அதுக்கு லைட்டா தான் அங்க உயிரே இருக்கும். ஆனா நம்ம சூஹான் கடைசியா ஒரு பஞ்ச் அடிக்க இதனால அந்த மரம் எல்லாம் உடைஞ்சு அப்படியே அந்த பீஸ்டும் ஏந்து போகுது. என்னோட மார்டல் பாடி இப்போ 60% இருக்கனால என்னோட ஸ்ட்ரென்த்தும் பயங்கரமா பூஸ்ட் ஆயிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி கொடூரமா இருக்கிற பீஸ்டுங்களை அசால்ட்டா என்னால முடிக்க முடியுதுல. இப்போ இது வரைக்கும் அவன் பீஸ்டுங்களை கொன்னால இப்போ ஒண்டி நம்ம ஹீரோ கிட்ட 254 மார்ஷல் வேல்யூ இருக்கு. சூஹானோட மொத்த ஸ்கில் எல்லாமே இப்போ லெவல் 3ல இருக்கு. இன்னமும் என்கிட்ட எப்படியோ ஒரு 3 ஹவர் இருக்கு. மார்ஷல் பாயிண்ட்ஸும் எனக்கு தேவை. ஏன்னா அப்பதான் என்னோட இம்மார்டல் பாடிய வேற ஒரு பாடியா அப்கிரேட் பண்ண முடியும். எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு இதுக்கப்புறம் என்னோட பாடி எந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள போகும்னு. அங்க இப்படி ஆளு யோசிக்கும் போது திடீர்னு அந்த இடத்துல ஒரு கத்துற சவுண்டு கேட்கும். அதுவும் ஒரு கொடூரமான பீஸ்டோட சவுண்டு தான். என்ன பீஸ்ட் அப்படின்னு நம்மால ரொம்ப ஆச்சரியமாகறான். அதோட சைஸே பல மடங்கு இருக்கு. நம்ம ஹீரோவோட சைஸை விடவும் ஒரு 100 மடங்கு அதிகமா இருக்கு அதோட சைஸ். அது ஒரு லெஜெண்டரியான கோல்டன் ராக் பர்ட் தான். அது சிம்பிளா சொன்னா இத அவ்வளவு சீக்கிரத்துல தோக்கடிக்க முடியாது. அதோட லெவலும் பீஸ்ட் கிங் அளவுல இருக்கு. அங்க சூஹானே அதோட ஸ்ட்ரென்த்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா அதோட பவர் அது உண்மையிலேயே டெரிஃபையிங்கா இருக்கு. அது இத்தனைக்கும் பெருசா ஒன்னும் அந்த அளவுக்கு பண்ணல. ஜஸ்ட் அதோட விங்ஸ் ஆட்டே இருக்கும். அதுல இருந்து வந்த பிரஷரே இந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு.
அதோட பிரஷர் அப்படியே அங்க பரவும் போது அங்க இருக்கிற மரம்லாம் அப்படியே உடஞ்சு போகுது. நம்ம சூஹான் இந்த மாதிரி பீஸ்ட பார்த்ததில்ல. ஆளு ஒரு கல்லுக்கு பின்னாடி அங்க இருக்கான். நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட என்னோட ஸ்ட்ரென்த்தை பத்தி சொல்லியிருப்பேன். என்னோட ஸ்ட்ரென்த் வந்து முன்ன இருக்கிறத விட ஏறிச்சுன்னு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு, இந்த இடத்துல பெரிய பெரிய பீஸ்டுங்க முன்னாடி, பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்டுங்க முன்னாடி நான் சிம்பிளி ஒரு ஆண்ட் தான். இப்படி இதை பத்தி யோசிக்கும் போது முன்னாடி இருக்க விஷயத்த பார்த்து ஆளு இன்னமும் ஆச்சரியமாகறான். ஏன்னா அந்த பெரிய ஜெயிண்டான பறவை முன்னாடி ஏதோ ஒரு பர்சனும் வந்து நிக்கிறான். கோல்டன் ராக் பேர்டு. இந்த டெரிட்டரி இப்போதைக்கு எனக்கு சொந்தம். அதனால இந்த இடத்துல என்ன நீ பண்ண இருக்க, மரியாதையா ஓடி போயிடு. அப்புறம் தான் இவரு யாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. 7வது ரேங்க்ல இருக்க ஒரு கிராண்ட் மாஸ்டர் தான் இவரு, குன் டியான் லீ. நம்ம இவரை டியான் அப்படின்னே சொல்லலாம். ஆனா இப்படி இவரு சொன்னோனே அந்த பேர்டு அவங்க சொல்லும், இது என்னோட ஏரியா, என்னோட ஏரியாவுக்கு வந்துட்டு என்னையே நீ விரட்டலான்னு பாக்குறியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, நாளா போக மாட்டேன். நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கும் வேற வழி இல்ல. அங்க மூஞ்சிலேயே ஒரு அடி அடிக்கிறாரு. அந்த பவர்னால அதுக்கு பயங்கரமா வலிக்கும். வலி இல்லாத பயங்கரமா கத்தும். அதோட சவுண்டும் எல்லாத்துக்கும் அப்படியே பரவ ஆரம்பிக்குது. எனக்கு கடுப்பாவுது, நீ ரொம்ப நாய்ஸியா இருக்க. தொடர்ந்து அடி அடின்னு ஒரு பயங்கரமா அடிக்கிறாரு. அந்த பெரிய பீஸ்டோட நிலைமைய மோசமாவும். ஹேய், உன்கிட்ட திரும்பலாம் என்னால சொல்ல முடியாது. மரியாதையா இப்போதைக்கு இந்த லேண்டை விட்டுப்போ. ஏன்னா இந்த இடம் இப்போதைக்கு எனக்கு தேவை. ஜஸ்ட் வெயிட் பண்ணு, நீ பண்ண காரியத்துக்கு நான் விட மாட்டேன். இப்படின்னு தான் அந்த பேர்டு போக ஆரம்பிக்குது. ஆனா நம்ம டியானுக்கு அந்த பேர்டு சொல்றதுல அந்த அளவுக்கு பயம்லாம் இல்ல. ஏன்னா ஆளு ஒரு பெரிய கிராண்ட் மாஸ்டர். அந்த பேர்டு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல அவரோட பவரை வெளிப்படுத்திக்கின்னு எல்லாருக்கிட்டையும் அவரு சொல்றாரு, நான் தான் ரேங்க் 7ல இருக்க கிராண்ட் மாஸ்டர் டியான்னு. இங்க வந்திருக்க ஒரு ட்ரெயினிக்கும் நான் சொல்றேன், யாருமே பேனிக் ஆக வேணாம். அசஸ்மெண்ட்டை திரும்பவும் நீங்க கண்டினியூ பண்ணலாம். அவரை பார்த்து நம்ம சூஹான் ரொம்ப ஆச்சரியமாகறான். அப்பனா டிஎஸ் 7ல இருக்க ஒரு கிராண்ட் மாஸ்டரோட ஸ்ட்ரென்த் அது உண்மையிலேயே இப்படிதான் இருக்குமா? இப்ப நான் ரொம்ப வீக்கா இருக்கேன். ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவரை விடவும் பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறுவேன். இதுக்கப்புறம் டியானு ட்ரைனிங் கேம்புக்கு அங்க வராரு. அவரு வரும்போதே அங்க இருக்கிற ஆளுங்க இருப்பாங்க, அவங்க எல்லாருக்கிட்டையும் வரும்போதே சொல்றாரு, அந்த பெரிய பறவை வந்துச்சு, அது தொல்லையா இருந்ததா, அதான் ஆச்சு விரட்டிட்டேன். அங்க 3 ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு அவங்க சொல்றான், டிஎஸ் 7ல இருக்க ஒரு கிராண்ட் மாஸ்டர். அப்படி இருக்கும் போது அந்த பறவைலாம் உங்க முன்னாடி ஒண்ணுமே இல்ல. பக்கத்திலே லின் அப்படின்னு ஒரு பையனும் இருக்கான். ஆமா ஆமா, அந்த பொண்ணு சொல்றது உண்மைதான். ஏன்னா அந்த பேர்டால உங்க முன்னாடி எல்லாம் நிக்கவே முடியாது. போதும் போதும், இந்த அளவுக்கு நீங்க பாராட்ட வேணாம். என் பின்னாடி வாங்க, மானிட்டரிங் ரூம்ல போயிட்டு அந்த பெரிய பறவையோட ஃபோர்ஸை யாரு தாக்கு பிடிச்சிருக்கா அதை வந்து பார்க்கலாம். கிராண்ட் மாஸ்டர் டியான், ஓகே. இதுக்கப்புறமா அந்த ஃபோர்ஸை யாரு தாக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு அவங்க செக் பண்றாங்க. அந்த ஃபோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். அதனால நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு. நிறைய பேரு அங்கேயே மயங்கி போயிருக்காங்க. ஆனா நல்லா பார்த்தா ஒரு பையன் அங்க மயங்கி போகல. அந்த பையன் வேற யாரும் இல்ல, அந்த பார்பெரிக் பிசிக்கோட இருக்கிற அதே பையன், அவன்தான். இவனோட பேரு வாங் டியாங். ஆளு ஃபர்ஸ்ட் ஹை டியர்ல இருக்க ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா இருக்கான். அதே மாதிரி அவனோட வைட்டாலிட்டி 340, ஃபயர்ல காம்பேக்டபிலிட்டி 95% இருக்கு. பரவாயில்ல, அந்த சிட்டில இருந்து இந்த வாட்டியாச்சு ஒரு டீசென்டான பையன் வந்திருக்கானே. இதுக்கப்புறம் இன்னொரு பையன் இருக்கான். யாருன்னு பார்த்தா சிங்கு தான். சிங்கும் அங்க பயங்கர வேகமா அவனோட மூவ்மெண்ட்டை வச்சு தப்பிச்சிருக்கான். அவனோட மூவ்மெண்ட் ரொம்ப வேகமா இருக்கும். ஏன்னா விண்டுல அவனோட ஆட்ரிபியூட் பவர் 96ல இருக்கு. அதே மாதிரி ஆளோட வைட்டாலிட்டி 325. அந்த பையன் மாதிரியே தான் இவனும். 3வதா ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணோட பேரு யானு. இந்த பொண்ணு அவளோட ஸ்பிரிச்சுவல் பவரை சைக்கிக் பவரா மாத்தி அந்த இடத்துல எப்படியோ தப்பிச்சிருக்கா. இந்த பொண்ணோட வைட்டாலிட்டி 290ல இருக்கு. விண்டோட பவர் அது 95%ல இருக்கு. பரவாயில்ல, இந்த 3 பசங்களும் ரொம்ப ஜீனியஸாவும் ஸ்ட்ராங்காவும் தான் இருக்காங்க. ஆமா, இவங்க 3 பேரை தாண்டி வேற யாருமே இல்லையா? மத்தவங்களாம் இருக்காங்க. ஆனா அந்த பிரஷரை அவங்களால கையாள முடியல. அப்படியே அவங்க மயங்கி போயிட்டாங்க. உடனே அவரு கேக்குறாரு, ஆமா, இது வரைக்கும் ஸ்டார் சிட்டில இருந்து ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் யாருமே இங்க வரலையா என்ன? அது என்னன்னா, ஸ்டார் சிட்டில இருந்து வந்த பசங்க எல்லாருமே டியர் 1ல தான் இருக்காங்க. அதே மாதிரி அந்த அளவுக்கு பெருசா அவங்களுக்கு வைட்டாலிட்டியும் இல்ல. ஓ அப்படியா? ஸ்டார் சிட்டிக்கு ஒரு பெரிய ரெப்புடேஷன் இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா அதுக்கெல்லாம் அவங்களுக்கு தகுதியே இல்ல. ஆனா இப்படி இவரு சொல்லும் போது அங்க சைட்ல அந்த பர்சன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா முன்னாடி ஸ்கிரீன்ல எவனோ ஒருத்தன் பயங்கரமா மாஸ்டர்ஸ கொல்ல ஆரம்பிக்கிறான். ஆமா, இந்த பர்சன் இவன் வந்து யாரு? பார்த்தா நம்ம சூஹான் தான். வெறித்தனமா அங்க இருக்கிற மாஸ்டர்ஸ அப்படியே கொல்ல ஆரம்பிக்கிறான். அப்புறம் தான் அந்த லேடியும் சொல்றான், இந்த பையன் ஸ்டார் சிட்டில இருந்து வந்த நம்பர் 1 மாஸ்டர். உடனே சைட்ல இருக்க பையனும், ஆமா, என்ன நீ சொல்லிருக்க? அவன் மாஸ்டரா? கூடு, நான் பாக்குறேன். அவனை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்தோன்னே ஆளுக்கு அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது. நீ சொன்னது உண்மைதான். ஏன்னா இவன் ரொம்ப மாஸ்டரஸா இருக்கான். அட என்ன நீங்க 2 பேரும் அப்படி என்ன ஜீனியஸ்? அவன் 3 பேரை விடவும் அவன் என்ன பெரிய ஆளா என்ன?
சரி கொண்டாங்க, நானே அதை பாக்குறேன் என்ன விஷயம்னு. டியான் அதை பார்த்த உடனே அவருக்கே அங்க பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா நம்ம ஹீரோட வைட்டாலிட்டி அது 123 இருக்கலாம், ஆனா ஹைலைட்டே என்னன்னா நம்ம ஹீரோ கிட்ட எல்லா ஆட்ரிபியூட்டும் இருக்கு. தண்டரு, மெட்டலு, வுட்டு, இந்த மாதிரி இல்லாத ஆட்ரிபியூட்டே இல்ல, முக்கியமா எல்லாமே மேக்ஸ் அவுட்ல இருக்கு. அதாவது 100% நம்ம ஹீரோவால பயன்படுத்த முடியும். ஆமா, இவன மாதிரி ஒரு ஃப்ரீக்கு இங்க வந்திருக்கானா? இந்த மாதிரி ஒரு ஜீனியஸ் பல விஷயத்துக்கு அப்ப எப்பயாச்சும் தான் கிடைப்பானே. அதனால இவனை நான் ஒன்னும் விட மாட்டேன், அவன் மேல ஒரு கண்ணை வைக்கணும். ஆனா இரு, நான் அவனோட ரிப்போர்ட்டை பார்த்த வரைக்கும் இந்த சூஹான் அவன் இன்னமும் Tier 1ல ஏர்லி ஸ்டேஜ்ல தான் இருக்கான். அதே மாதிரி அவனோட வைட்டாலிட்டி அதுவும் 123ல தான் இருக்கு. அவனோட டேலண்ட்டுக்கு அது ரொம்ப அதிகமா இருக்கணும் இல்லையா? அது என்னன்னா கிராண்ட் மாஸ்டர் டியான் நம்ம சூஹான் கிட்ட 7 ஆட்ரிபியூட்டும் இருக்கு. ஆளு ஒன்னும் ஒரே ஒரு ஆட்ரிபியூட் மேல போக்கஸ் பண்ணல, எல்லா ஆட்ரிபியூட்டையும் மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னு அவன் பாக்குறான். அங்க இதை கேட்ட உடனே அவருக்கு புரியுது எதனால அவனோட வைட்டாலிட்டி கம்மியா இருக்கு. ஆளு இன்னமும் ஏர்லி ஸ்டேஜ்லயே இருக்கான். அது ஏன்னா தொடர்ந்து அந்த 7 ஆட்ரிபியூட்டையும் ஆளு பிராக்டிஸ் பண்ண இருக்கான். அது எல்லாத்தையுமே அவன் பண்ணனா ரொம்ப லேட்டாவும். இப்படி இருக்கும் போது அந்த பையனால எப்படி ரொம்ப சீக்கிரமா டாப்புக்கு போக முடியும்? எதுக்காக அந்த ஸ்டார் சிட்டில இருக்க யாருமே இந்த விஷயத்த அவன் கிட்ட சொல்லவே இல்ல. நம்ம சூஹான் கிட்ட திறமை ரொம்ப அள்ளி அள்ளி கிடைக்குது. இப்படி ஒரு ரொம்ப ஆர்வமா இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு பர்சனும் வந்துட்டு பசங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த டாப்பான பசங்க அவங்க தான் அந்த இடத்துக்கு வராங்க. இதே மாதிரி 6 அவர் கடந்து போகுது. அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. அங்க அவ்வளவுதான் 7.5 அவர் ஆகுது. அங்க டியானோ அசஸ்மெண்ட்டை என் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறாரு. ஏன்னா ஆல்ரெடி 7.5 hours அங்க ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் அவங்களால வர முடியலன்னா கண்டிப்பா அவங்க வீக்கானவங்களா தான் இருப்பாங்க. ஆனா நான் இப்பயும் யோசிக்கிறது சூஹானை பத்தி தான். அவனை மாதிரி ரொம்ப ப்ரெஷியஸான பர்சனை என்னால எப்படி இழக்க முடியும்? ஆனா ஆளு இன்னமும் இங்க வரல, அப்பனா என்ன அவன் எலிமினேட் ஆயிட்டானா? அங்க இப்படி யோசிக்கும் போது கரெக்டா நம்மால சீனா அங்க வரான். வரும்போது சூஹானோட உடம்பு மேல ஃபுல்லா ரத்தமா இருக்கும். அங்க சூஹானோ வரும்போது யோசிக்கிறான், நான் ஆல்ரெடி அந்த டோக்கனை கலெக்ட் பண்ணிட்டேன், ஆனா அந்த இடத்துல நான் மறந்துட்டேன் சீக்கிரமா இந்த இடத்துக்கு வரணும்னு. அந்த இடத்துல மத்த பீஸ்டுங்களை கொண்டு மார்ஷல் பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்றதுல ரொம்ப மும்முரமா இருந்தனா, அதனால லேட் ஆயிடுச்சு. ஆனா ஃபைனலி நான் வந்துட்டேன். அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோ பார்த்துதான் பேசுறாங்க. ஆமா, அந்த பையன் யாரு? எல்லா இடமும் ஒரே ரத்தமா இருக்கு. ஆனா அப்படி இருக்கும் போதும் எங்கேயுமே இன்ஜுரி ஆன மாதிரி அவனுக்கு தெரியல. அதே மாதிரி பாருங்க, அவன் மேல எவ்வளவு ரத்தமா இருக்கு. அப்பனா எவ்வளவு பீஸ்டா அவன் கில் பண்ணிருப்பான். சைட்ல அந்த 2 பசங்களும் அங்க வெயிட் பண்ணிருக்காங்க. நம்ம சூஹான பார்த்தோன்னே கோட் சூட்டோட இருக்கிற அந்த பையனுக்கு ஆர்வம் இன்னமும் அதிகமாகுது. அந்த பையன் வந்துட்டான், அவனோட கதைய நம்ம முச்சே ஆகணும். வேணாண்டா, வெயிட் பண்ணு. ஏன்னா ஒன்ஸ் நம்ம ட்ரைனிங் கேம்புக்குள்ள வந்துட்டோம்னா நம்ம கிட்ட டைம் ரொம்ப அதிகமா இருக்கு, பொறுமையா வச்சு செய்யலாம் அவனை. இன்னொரு சைடு நம்ம ஜிங்கும் அங்க யோசிக்கிறான், இந்த மாதிரி ஆளுங்க கடைசியில பாஸ் பண்றாங்கன்னா அவங்க கண்டிப்பா எக்ஸ்பர்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த பொண்ணு அங்க யோசிக்கிறான், பரவாயில்ல இந்த பையன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான். இதுக்கப்புறம் அங்க இன்ஸ்ட்ரக்டரும் வந்துட்டு அவ்வளவுதான் 8 hour அங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்க வந்தவங்க எல்லாருக்குமே கங்க்ராலேஷன், நீங்க தாராளமா நம்ம ட்ரைனிங் ஃபெசிலிட்டிக்கு போகலாம். மேஜரா ஏகப்பட்ட ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் இங்க இருக்கு. கிராவிட்டி ட்ரைனிங் ரூம்னு இருக்கு, மூவ்மெண்ட் ஸ்கில் ட்ரைனிங் ரூம்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி ஒரு ரூம் முழுக்க கொடூரமான பீஸ்டுங்களால நிறைஞ்சிருக்கும். அந்த இடத்துலயும் நீங்க அந்த பீஸ்டுங்களை கொண்டு ட்ரைனிங் எடுக்கலாம். அதே மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸுக்குன்னு தனியா ஒரு பவிலியன் இருக்கு. அந்த இடத்துல நீங்க கேதர் பண்ண அந்த பாயிண்ட்ஸை வச்சு உங்களால மூவ்மெண்ட்டுக்கான ஸ்கில்லு, பில்லு, ஒரு வெப்பனு, ஈவன் ரேங்க்ல இருக்க விஷயத்தையும் உங்களால உங்களோட கிரேட்ஸ், அதாவது உங்க பாயிண்ட்ஸை வச்சு வாங்க முடியும். அங்க இதை கேட்டோடனே நம்ம ஹீரோக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பரவாயில்ல, இது உண்மையிலேயே நல்ல விஷயமா இருக்கு. பாயிண்ட்ஸை கேதர் பண்ணிட்டு எனக்கு தேவையான விஷயத்த அந்த பவிலியன் அங்கல இருந்து வாங்க முடியும். அங்க இன்ஸ்ட்ரக்டரும் அவங்க சொல்றாரு, இந்த பாயிண்ட்ஸை நீங்க எப்படி கேதர் பண்ற மாதிரி இருக்கும்னா, இப்ப நான் சொன்னல இந்த கிராவிட்டி ரூமு, மூவ்மெண்ட்டுக்கான ஒரு ரூமு, அதே மாதிரி மாஸ்டர்ஸால நிறைஞ்ச ஒரு ரூமு, இந்த மாதிரி ரூம்ஸுக்குள்ள போயிட்டு நீங்க ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த ட்ரைனிங்ல நீங்க ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா நிறைய விஷயங்களை பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ராவா நிறைய ரிவார்டு கிடைக்கும். அதே டைம்ல உங்களுக்கு அதிகமான பாயிண்ட்ஸும் கிடைக்கும். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு பசங்களா, இப்போ யார் யாருக்கு ட்ரைனிங் பண்ணணுமோ அவங்க தாராளமா ட்ரைனிங் பண்ணலாம். அப்படி இன்ஜூரா இருக்கீங்கன்னா நீங்க ரெஸ்ட் எடுக்கவும் போகலாம். இதுக்கப்புறம் அங்க நைட் ஆகுது. நம்ம ஹீரோ அவனோட ரூமுக்கு வரான். பரவாயில்ல, எனக்குன்னு ஒரு தனி ரூமா, இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல கல்டிவேட் பண்ணி என்னால லெவல்ஸை இன்னமும் அதிகமா ஏத்த முடியும்.
நான் தனியா இருக்கனால மத்தவங்க பாப்பாங்க அப்படின்லாம் நான் பயப்படவும் தேவையில்ல. இதுக்கப்புறம் நம்ம சூஹான் அவனோட மார்ஷல் வேல்யூ வாங்க பாக்குறான். இப்போ கரண்டா 354 இருக்கு. இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா என்னோட பிசிக்கை நான் ஃபுல்லா அப்கிரேட் பண்ணும். அவ்வளவுதான், இந்த மார்ஷல் வேல்யூ எல்லாத்தையுமே என்னோட பாடியிலேயே நான் போடலான்னு இருக்கேன். இதனால பார்க்கலாம் என்னோட பிசிக் அது எப்படி மாறும்னு. அங்க போட்டவுடனே ஒரு பயங்கரமான எனர்ஜி கண்ணா பின்னா நம்ம ஹீரோட உடம்புல சர்ஜ் ஆகுது. நம்ம சூஹானோட பாடியும் மார்டல் பாடியில இருந்து வேற ஒரு பாடியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அதாவது சிம்பிளா சொன்னா நம்ம சூஹானுக்கு ஒரு புது பிசிக் அது வந்து கிடைக்க போகுது. அது எப்படி இருக்கும் அது எல்லாத்தையுமே நம்ம 1 by 1 பார்க்கலாம். இப்பதான் ஆளு ட்ரைனிங் கேம்புக்குள்ளேயே வந்திருக்கான். இதுக்கப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோட பிசிக்கும் பயங்கரமா அப்படியே க்ளோ ஆகுது. அவனோட பாடி முழுக்க எனர்ஜி சர்ஜ் ஆக இடத்துல ஒரு மிகப்பெரிய அளவுல பிரஷர் அப்படியே ரிலீஸ் ஆகும். அங்க கொஞ்ச நேரத்திலேயே அவனோட பாடி நார்மல் ஆகுது. நம்ம சூஹானோட பாடி அது இப்போ ஓவர்லாடோட பாடியா மாறி இருக்கு. சூஹான் ஓவர்லாடான்னு ரொம்ப ஆச்சரியமாறான். ஏன்னா இது வரைக்கும் அதை பத்தி எல்லாம் ஆளு கேள்விப்படல. ஓவர்லாடு இது எப்படிப்பட்ட பாடினா உலகத்திலேயே இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பாடி மத்தவங்க யாருக்குமே இருக்காது. அந்த மாதிரி பெரிய ஸ்ட்ரென்த்தோட இருக்கிற பாடி தான் இது. அங்க நல்லா அவன் ஊத்து பாக்குறான். அங்க ஓவர்லாட் பாடின்னு போட்டு பர்சன்டேஜ் அங்க ஷோ ஆகுது. இப்ப கரண்டா அது 0ல இருக்கு. ஆனா இதையும் ஆளு 100க்கு கொண்டு போனா உன்னோட பாடி அது டிஃப்ரெண்டா அங்க மாறும். பரவாயில்ல, என்னால இதை விடவும் இன்னமும் பயங்கரமான பிசிக்கா அடைய முடியுமா? சரி, யோசிச்சதை விட இந்த பாடி இது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அதனால போயிட்டு ஓவர்லாட் பாடியோட ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதான். சூஹான் அங்க இருக்கிற வெப்பன் அங்க பிடிக்கிறான். ஆனா லைட்டா தான் அங்க டச் பண்ணுவான். டச் பண்ணதுக்கே அந்த வெப்பன் அப்படியே ஒரு மாதிரியாவும் அதை பாக்குற நம்மால ரொம்ப ஆச்சரியமா வரான். நான் வேறமா கேஷுவலா தான் டச் பண்ணேன். அதுக்கே என்ன இப்படி இதாயிடுச்சு? இது சி ரேங்க்ல இருக்க ஒரு வெப்பனு, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அநியாயமா இப்படி ஆயிடுச்சு. சரி, ஏதோ ஒன்று ட்ரைனிங் மூலமா நிறைய பாயிண்ட்ஸை கேதர் பண்ணிட்டு ஒரு தரமான ஏ ரேங்க்ல இருக்க வெப்பனை வாங்க வேண்டியதான். வெயிட் ட்ரைனிங்க்குன்னு ஒரு ரூம் வந்திருக்கு. அதாவது டன் கணக்குல வெயிட் வந்திருக்கும். சரி பார்த்துலாம். ஏன்னா வெயிட்டை தூக்குற மூலமா அந்த இடத்துல வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுனா யாரால விட முடியும்? இதுக்கப்புறம் சீன் அப்படியே வேற ஹவுஸுக்கு வரும். அந்த இடத்துல எல்லாருமே ஒரு பர்சனை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்காங்க. அந்த பையன் வேற யாரும் இல்ல, பார்பேரிக் பிசிக் அதோட இருக்கிறான்ல அந்த பையன் தான். ஆளோட உடம்புல 3 டன்னுக்கான வெஸ்ட் இருக்கும். ஆனா அப்பயும் ஆளால வேகமா நகர முடியுது, குதிக்கலாம் முடியுது. குதிக்கும் போதே அவனும் சொல்றான், இது உண்மையை சொன்னா ரொம்ப லைட்டா தான் இருக்கு. அங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா அதை பாக்குறாங்க. ஆமா, எப்படி இவனால இதெல்லாம் பண்ண முடியுது? அது சும்மா இல்ல, 3 டன்னு. எப்படி இப்பயும் அவனால ஜம்ப் பண்ண முடியுது? நார்மலான மார்ஷியல் ஆர்டிஸ்டாலலாம் இந்த மாதிரி விஷயத்த பண்ணவே முடியாது. அங்க மத்த 2 பேரும் வராங்க. ஆமா, இந்த வேங் டியாங் இவன் வந்து சும்மா இல்ல, அவனோட பிசிக் அது வந்து உண்மையிலேயே ஸ்ட்ராங் தான், ரொம்ப மாஸ்டரஸா தான் இருக்கான். ஆமா இல்லையா பின்ன, அவன்கிட்ட பார்பெரிக் பிசிக் வந்திருக்குல. இது எல்லாத்தையுமே நம்ம டியானு அவரு மத்தவங்க எல்லாருமே கேமரா வழியா பாக்குறாங்க. அந்த பொண்ணு சொல்றா, அப்படி ஒண்டி நான் சூஹான எங்கேயாச்சும் பார்த்தனா அவன்கிட்ட அந்த கைடன்ஸ் டெக்னிக்கை பத்தி நான் சொல்றேன். ஏன்னா ஆளு எல்லாத்தையுமே பிராக்டிஸ் பண்ண இருக்கான். அதனால அதை பத்தி டீட்டெயிலா சொன்னதா உனக்கு புரியும். உடனே நம்ம டியானோ, இல்ல அப்படி நீ பண்ண வேணாம். ஏன்னா ஜீனியஸா இருக்கிற ஒருத்தவங்களுக்கும் ப்ரைட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இருக்கும். அதனால டைரக்டா அதை பத்தி சொல்ல வேணாம். ஏன்னா சொன்னா இன்னமும் தான் பேக் ஃபயர் ஏற்படும். அதுக்கு பதிலா என் கிட்ட ஒரு வழி இருக்கு. அவனா இந்த விஷயத்த புரிஞ்சுக்கின ஒண்டிதான் அவனால வாலண்டரியா அந்த மெத்தடை விட்டுட்டு வேற மெத்தடுக்கு போக முடியும். அதுக்காக சில பல ஆளுங்களை நான் ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணிட்டேன். இன்னைக்கு நைட்டு நிறைய ஆளுங்களை வச்சு ட்ரைனிங் கேம்ப்ல வந்த ஒருத்தவங்களையும் நம்ம பயங்கரமா தாக்க போறோம். ஏன்னா அப்பதான் அவங்களுக்கும் இந்த ட்ரைனிங் கேம்ப் ஒன்றும் ஒரு சாதாரணமான கேம்ப் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு புரியும். ஆமா டியான், அதேதான். இன்னைக்கு நைட்டு ட்ரைனிஸ் எல்லாருமே ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது நைட்ல ஒரு மிகப்பெரிய ஆபத்து அவங்களுக்கு வரப்போகுதுன்னு. அங்க டியானும் அதே தான் யோசிக்கிறாரு. ஸ்பெஷலா நம்ம சூஹானுக்காக இதுக்காகவே ஒரு ஹை டிஎல்ல இருக்க மார்ஷியல் ஆர்டிஸ்ட நான் ஹையர் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இதனால ஹை டிஎல்ல இருக்க அந்த பர்சன் கிட்ட அவன் தோத்து போவான். அந்த இடத்துல ஆளுக்கு புரியும். அதுக்கப்புறம் என்ன, நான் போயிட்டு அவனுக்கு கைடன்ஸை கொடுப்பேன், இந்த மாதிரி எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணத. ஏன்னா இதனால உன்னோட டேலண்ட் அது வந்து வேஸ்டா தான் போகும். ஆனா டியான், நீங்க சொல்றது எல்லாமே ஓகே தான். ஆனா நீங்க சென்ட் பண்ற அந்த பர்சன் அவனோட வைட்டாலிட்டி அது 400க்கும் மேல இருக்கு. அதே மாதிரி அவனோட காம்பேக்ட் பவரை பத்தி சொல்லவே வேணாம், அதுவும் 5000. ஆனா சூஹானோட வைட்டாலிட்டி வெறுமா 123 தான். இந்த மாதிரி பர்சன் எதிர்த்து ஸ்ட்ராங்கான பர்சன் நீங்க எதுக்காக அனுப்புறீங்க? இது வந்து ரொம்ப டூ மச்சா இருக்கு. நான் என்ன பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வாய மூடுங்க. அவன் சொன்னா கேட்க மாட்டான். இது ஒரே ஒரு வழிதான் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம சூஹானும் வெயிட்லாம் இருக்கிற அந்த வெஸ்ட் ஏரியாவுக்கு வரான். எல்லாருமே ஆல்ரெடி அந்த இடத்த விட்டு கிராவிட்டி ரூமுக்கு போயிட்டாங்க. அந்த இடமே இப்ப காலியா தான் இருக்கு.
அங்க சைட்ல பார்க்கும்போது ஒரு வாட்ச் இருக்கும். அந்த வாட்சை வச்சு நம்ம ஹீரோ எவ்வளவு பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணிருக்கான் எப்படின்னு நம்ம சூஹானால அங்க பார்க்க முடியுமா, அதனால ஏத்துக்கிறான். அங்க சைட்ல வெயிட்டுக்கான வெஸ்டும் இருக்கு. அங்க 10 அதோட வெயிட் ஓண்டி. எந்த மாதிரி விஷயத்த வியர் பண்ண முடியுமா என்ன? சூஹான் சும்மா தூக்கி பாக்குறான். இதை ஒண்டி நான் போட்டேன்னா கண்டிப்பா என்னோட ஸ்பீடு இதனால ஸ்லோ டவுன் ஆயிடும். அதே மாதிரி இதை வச்சு ரொம்ப நேரத்துக்கு என்னால நிக்க முடியாது. அதனால இந்த 10 எல்லாம் எனக்கு வேணாப்பா. அங்க 5 ஒண்ணு இருக்கும். அத ஆளு ஏத்துக்கிறான். அதை போட்டோனே அது நார்மலா அங்க இருக்கு. பரவாயில்ல, இதை வச்சு என்னால வேகமா மூவ் பண்ண முடியுது. இது ஓரளவு சூட்டபிளா இருக்கு. ஆனா இப்பயும் நான் யோசிக்கிறது பார்பேரியன் பிசிக்கோட இருக்கிற அந்த பையன் வேங்கு. அவன் எந்த மாதிரி வெஸ்ட வியர் பண்ண இருப்பான் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். அவனோட ஸ்ட்ரென்த் அது என்ன மாதிரியேவா இல்ல என்னோட அதிகமா? சரி, ஏதோ ஒண்ணு. இப்ப அதை பத்தி எல்லாம் யோசிச்சா வேலைக்காவது நேரடியா போயிட்டு வெயிட் ட்ரைனிங் பண்ண வேண்டியதா. இதுக்கப்புறம் வெயிட் ட்ரைனிங் ரூம்ல ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். அந்த இடத்துல எல்லாருமே பேசுறது நம்ம வேங்க பத்தி தான். அந்த பார்பேரியன் பிசிக்கோட இருக்கிற வேங்கு ஆளு 3 டன்னோட இருக்கிற சூட்டை வச்சுக்கின்னு அந்த ரூம்ல இருக்கான். அந்த ரூம்ல ஒரு டெக்னாலஜியும் இருக்கு. கிராவிட்டிய 2 மடங்கு ஆக்க முடியும். இப்போ கிராவிட்டி ரூம்னால அது 2 டன்னா இருக்குன்னா அப்பனா வேங்கு 6 டன்னோட அங்க இருக்கிற மாதிரி. இத பாக்குற சூஹானும் அங்க யோசிக்கிறான். நான் யோசிச்ச மாதிரிலாம் இல்லப்பா வேங்கு. ஏன்னா வேங் கிட்ட இருக்கிற அந்த டன்னு அது வெறும் ஒரு 3 டன் தான். ரொம்ப லைட் தான். ஏன்னா அவன் பாடிக்கும் என்னோட ஓவர்லாட் பாடிக்கும் டஃப்னஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்படி அவன் யோசனை இருக்கும் போது சைட்ல நம்ம ஹீரோட அகாடமில இருந்து வந்த அந்த 2 பேரு சாங்கிலி 2 பேருமே அங்க இருக்காங்க. அவங்க கிட்ட ஆமா என்ன ஆச்சு சாங்லி, எதுக்காக நீங்க இன்னமும் கிராவிட்டி ரூமுக்கு போகாம இருக்கீங்க? அது என்னன்னா உள்ள இருக்கிற ஆளுங்க ரொம்ப திறமசாலியா இருக்காங்க. அப்படியும் நம்ம உள்ள போனா அசிங்கப்படுறதா மிச்சம். அவங்க முன்னாடி எல்லாம் நம்மளால நிக்க முடியாது. அதனால எல்லாருமே போனக்கு அப்புறம் அங்க காலியா இருக்கும்ல, அந்த டைம்ல போலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். சூஹான் அதுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிக்கிறான். அங்க சூஹான் போகும்போது பின்னாடி அவங்க 2 பேரும் அங்க கேக்குறாங்க, ஆமா சூஹான் அந்த கிராவிட்டி ரூமுக்கா நீ போற? வேணாம் நில்லு, போவாத. ஏன்னா அந்த இடத்துக்கு போனா உன்னையே நீ அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடும். ஆனா நம்ம சூஹான் அதெல்லாம் கேட்கல. வெயிட் ரூம் கிட்ட வரும்போது அங்க இருக்கிற ஆளுங்களும் ஒரு விதமா நம்ம சூஹானை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமா இந்த பையன் யாரு, எனக்கு மூளை இருக்கா இல்லையா? அந்த பையனை பாருங்களேன், அவன் கிட்ட வெயிட் சூட் அப்படின்னு எதுவுமே இல்ல. இவன் இப்ப கிராவிட்டி ரூமுக்கு போயின்னு இருக்கான். கரண்டா வேங் இருக்கான். வேங்க கம்பேர் பண்ணா இந்த பையன்லாம் ஒண்ணுமே இல்ல. இந்த பையனுக்கு மூளையே இல்லைன்னு நினைக்கிறேன் இப்படின்னு நம்ம சூஹானை பத்தி அங்க தப்பு தப்பா சொல்றாங்க. ஆனா சூஹான் அதை பத்தி ஒரு துளி கண்டுக்காம ஆளு உள்ள போக ஆரம்பிக்கிறான். இந்த வெயிட் ரூம் இது ரொம்ப டேலண்டோட இருக்கிற பசங்களுக்காகவே அமைக்கப்பட்ட ஒரு ரூம். இந்த மாதிரி இடத்தோட ஆக்சஸ் அவ்வளவு சீக்கிரத்துல ஒரு ஆர்டினரியான மார்ஷியல் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு எல்லாம் கிடைக்க வாய்ப்பே இல்ல. இப்போ இதுதான் விஷயம்னு இருக்கும் போது என்னால எப்படி வாய்ப்பை விட முடியும்? வெயிட் ரூமுக்கு அட்ஜஸ்ட் பண்ணும் போது நம்ம சூஹான் அங்க யோசிக்கிறான். இப்ப என்கிட்ட 5 டன்னுக்கான வெஸ்ட் இருக்கு. இப்போ கிராவிட்டிய அப்படியே டபுள் ஆக்குனா அவ்வளவுதான். இது அப்படியே 10 டன்னா மாறும். 10 டன் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். ரொம்ப நேரத்துக்குலாம் என்னால தாக்க பிடிக்க முடியாது. கண்டிப்பா சில பல அவர் கொண்டிதான் என்னால தாக்கிய பிடிக்க முடியும். அதனால கிராவிட்டிய ரொம்பலாம் ஏத்தாம 1.5 டைம்ஸ் ஏத்துறது நல்ல விஷயமா இருக்கும். அங்க ஏத்தனோனே அந்த பிரஷரே நம்ம ஹீரோக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த பிரஷரையும் ஆளு தாங்க ஆரம்பிக்கிறான். ஆனா வெளியில இருக்கவங்களுக்கு இது தெரியாது. ஆமா அவன் என்ன லூசா? அவன் கிட்ட வெஸ்ட்னு எதுவுமே இல்ல. அப்படி இருக்கும் போதும் வெறுமா 1.5x கிராவிட்டியை ஏத்திருக்கான். இந்த வெயிட்ட கூட அவனால தாக்கு பிடிக்க முடியலன்னா இவனை மாதிரி ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் எல்லாம் எதுக்கு இங்க வரணும் இப்படின்னு ஒருத்தவங்களும் நம்ம சூஹானை பார்த்து சிரிக்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம சூஹான் கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா இதனால மத்த ஆட்ரிபியூட் எல்லாமே அங்க அதிகரிக்கும். இதே மாதிரி ஒரு 2 ஹவர் அங்க கடந்து போகுது. 2 ஹவரே ரொம்ப கஷ்டமா இருக்கும். வேர்வையா ஊத்தும். பரவாயில்ல, என்னோட தண்டர் ஆட்ரிபியூட் அதே மாதிரி ஃபிளேம் ஆட்ரிபியூட் இது 2மே லெவல் 3க்கு போயிருக்கு. அதே மாதிரி என்னோட வைட்டாலிட்டி அதுவும் 126ல இருந்து 130க்கு போயிருக்கு. பரவாயில்ல, நான் சொல்லி ஆகணும். கிராவிட்டி ரூம் இது உண்மையிலேயே நல்லா இருக்கு. இதனால என்னோட மூவ்மெண்ட் ஸ்பீடும் அதே மாதிரி என்னோட வைட்டாலிட்டி என்னோட பவர் எல்லாத்தையுமே நல்லா கல்டிவேட் பண்ணி ஸ்பீடாவே ஏத்த முடியுது. இப்போதைக்கு நான் இதை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஏன்னா வெயிட் அப்படியே டபுள் ஆகும் போது ரொம்ப ஸ்டாமினாவும் எனர்ஜியும் அங்க வேஸ்ட் ஆகுது. நானும் களைச்சு போயிட்டேன். நம்ம ஹீரோ களைச்சு போயிட்டு வெளியில வரும்போது அங்க இருக்கிற பசங்களும் ஆமா இவன் அதே பையன் தானே, வெஸ்ட் கூட அவன் வியர் பண்ணல, வெறுமா கிராவிட்டிய 1.5xல தான் வச்சான். அதுவும் 2 ஹவரோ ஏதோதான் ஆச்சு. அதுக்கே இந்த அளவுக்கு அவனுக்கு ஸ்வெட் ஆகுது. அந்த 1.5xல இருக்கும் போது இதுவே நானா இருந்தா
ஒரு நாள் முழுக்க என்னால அந்த கிராவிட்டி ரூம்ல நல்லாவே தூங்க முடியும். ஆனா இவங்க பேசுறதெல்லாம் நம்ம சூஹானுக்கு அங்க தெரியாது. சூஹான் அங்க சட்டையை கைட்டும் போதே சொல்றான், இந்த வெயிட் இது நான் யோசிச்சதை விட ரொம்ப டெரிபிளா இருக்கு. அதே மாதிரி இது ஒரு வெஸ்ட்னால ரொம்ப ஹாட்டா இருக்கு. அங்க நல்லா கைட்டும் போது இப்பதான் அந்த பசங்களுக்கும் ரியலைஸ் ஆகுது, நம்ம ஹீரோ உள்ள போகும்போது வெஸ்ட் இல்லாம போல வெஸ்டோட தான் ஆளு போயிருக்கான். ஆனா இத பாக்குற அந்த பசங்க இப்பயும் அங்க தப்பா தான் புரிஞ்சுக்கிறாங்க. இவன் வெஸ்டோட போயிருக்கானா, கண்டிப்பா அந்த அளவுக்கு எல்லாம் வெயிட் இருக்காது. வெறுமா 2 hours அதுக்கே இவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுறான். என்ன வெயிட் மிஞ்சி போனா ஒரு 500 kg அந்த அளவு தான் இருக்கும். சூஹான் வெஸ்ட கைட்டிட்டு பொறுமையா கீழே வைக்கிறான். ஆனா இத பாக்குற அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த பையனோட ஸ்ட்ரென்த் அது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஏன்னா இவனாலாம் எப்படி இந்த பார்பெரிக் பிசிக்கோட இருக்கிற வேங் அவன் கூட கம்பேர் பண்ண முடியும்? அவன் முன்னாடி இவன் ஒரு ஜோக்கு மாதிரி தான். ஏன்னா அவன் கம்ப்ளீட்டா மாஸ்டரஸா இருக்கான். அவன் முன்னாடி எல்லாம் யாராலையுமே நிக்க முடியாது. இதுக்கப்புறம் சூஹான் அங்க பாக்கும் போது ஒரே சத்தமா இருக்கு. பார்பெரிக் பிசிக்கோட இருக்கிற அந்த பையன் வேங் 2 ஹவருக்கு அப்புறமா இப்போ வெளியில வரான். கிட்டத்தட்ட 2 ஹவருக்கு 6 டன் ஆளு வியர் பண்ணிருக்கான். வேங் வரும்போது ஒரே வேர்வையா இருக்கும். வேங்கும் வேர்வையால அப்படியே நிறைஞ்சிருக்கான். அவனோட நிலைமைய பார்த்து மத்தவங்களாம் ஆச்சரியமா வராங்க. வேங் மாதிரிலாம் என்னால கண்டிப்பா பண்ண முடியாது. என்னால 500 kg அதையே தூக்க முடியல. இவன் எப்படி 3 டன்னை கொண்டு போனா இப்படின்னு தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. வேன் அங்க 3 டன்னை போடும் போது அங்க பயங்கர சவுண்டு வெளிப்படும். வேங்க பத்தி சொல்லி ஆகணும். வேங்கோட ஸ்ட்ரென்த் அது ரொம்ப டெரிஃபையிங்கா இருக்கு. வேங் கேட்ட இந்த டைம்ல சிங் அங்க வந்துட்டு, ஆமா ஸ்ட்ரென்த்னு வந்துட்டா நீ உண்மையிலேயே ஸ்ட்ராங் தான். ஆனா மூமெண்ட் ரொம்ப குறையா, அந்த இடத்துல நான் உன் கூட காம்பீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நான் ஒன்னும் நீ யோசிக்கிற அளவுக்கு முட்டாள் இல்ல. ஏன்னா எனக்கு தெரியும் உன்னோட ஆட்ரிபியூட் அது விண்ட்ல ரொம்ப அதிகம். அதே மாதிரி ஏர் ரேங்க்ல இருக்க ஒரு டெக்னிக்கும் கிட்ட இருக்கு. அங்க இதை கேட்டோன்னே நம்மளுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகுது. ஏன்னா ஓவர்லாட் பாடி ரொம்ப ஸ்ட்ராங் தான். இருந்தாலும் மூவ்மெண்ட்டுக்கான டெக்னிக் அது என்கிட்ட இல்ல. அதுல நான் லேக் ஆகுறேன். இவன் கிட்ட ஏர் ரேங்க்ல இருக்க ஒரு மூவ்மெண்ட்டுக்கான டெக்னிக் இருக்குன்னா அதை அப்படியே காப்பி பண்ண வேண்டியதான். சீன் அப்படியே மூவ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்கற அந்த ரூமுக்கு வரும். அந்த இடத்துல எல்லாருமே அந்த சிங் அந்த பர்சனுடைய மூவ்மெண்ட்டை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. ஆளோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு. அவனோட வேகத்தை வச்சு வர ஒரு அட்டாக்கையும் அசால்ட்டா தப்பிக்கிறான். இந்த டெக்னிக்கை நல்லா உன்னிப்பா அங்க கவனிக்கும் போது நம்ம ஹீரோக்கு சிஸ்டம் வழியா ஒரு நோட்டிபிகேஷன் அங்க வரும். நீங்க வெற்றிகரமா அவரோட ஏ ரேங்க் டெக்னிக்கை காப்பி பண்ணிட்டீங்க. சிஸ்டம் அப்படியே அவனோட மூவ்மெண்ட்ஸை பார்த்திருக்கும். அதனால நம்ம ஹீரோவாலையும் அந்த மூவ்மெண்ட்டை அங்க பண்ண முடியுது. அங்க எல்லாருமே நம்ம ஹீரோ பண்ற அந்த மூவ்மெண்ட்டை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. எப்படி இவனாலையும் அந்த மூவ்மெண்ட்டை பண்ண முடியுது அப்படின்னு தான் யோசிக்கிறாங்களே. வெளியில அவன் கொஞ்சம் மூவ்மெண்ட்டை தான் பண்ணுவான். ஆனா சிஸ்டம் உள்ள அந்த சிங் அந்த பையனோட க்ளோன் கூட ஏகப்பட்ட மூவ்மெண்ட்ஸ் அவன் பண்ணிருக்கான். அங்க அவன் எப்படி எல்லாம் அங்க பண்றானோ அதே மாதிரி இவன் பண்ணும் போது பர்சன்டேஜ் 1ல இருந்து 43, 43ல இருந்து 100 கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் அப் ஆகும். ஃபைனலி ஒரு நோட்டிபிகேஷனும் அங்க வருது. நீங்க வெற்றிகரமா அந்த ஃபிளையிங் ஸ்வான் டெக்னிக்கை காப்பி பண்ணிட்டீங்க. இப்போ அது பேசிக் லெவல்ல இருக்கு. இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. ஏன்னா வெறமா மத்தவங்களோட டெக்னிக்கை பார்க்கும் போது என்னால இந்த மாதிரி ஏ ரேங்க் டெக்னிக்கை காப்பி பண்ண முடியும்னா வேற என்ன வேணும்? இதே மாதிரி எல்லாத்துக்கும் போயிட்டு காப்பி பண்ண வேண்டியதான். ஆனா ரியாலிட்டிக்கு வரும் போது ஆள் அங்க யோசிக்கிறான். எங்கோட மூவ்மெண்ட் கொஞ்சம் எம்பாரசிங்கா இருக்கும். அதே மூவ்மெண்ட்டை இவன் வேற இங்க பண்ணிருப்பானா? இதனால நம்ம ஹீரோவோட போஸுக்காக எல்லாருமே அங்க பாராட்டுவாங்க. அப்புறம் தான் ஆளுக்கு ரியலைஸ் ஆகுது, மூவ்மெண்ட்டை பண்ணும்போது ரியலான பாடியும் கொஞ்சம் அப்படி எப்படியும் ஆடி இருக்கும். அது ரொம்ப எம்பாரசிங்கா ஃபீல் ஆகுமா? இதனால பயங்கர வேகமா ஆளு தப்பிக்கிறான். இதுக்கு மேலேயும் ஒரு டெக்னிக்கை கத்துக்கும் போது மத்தவங்க முன்னாடி கத்துக்காம இருக்கணும். ஏன்னா அந்த பையனோட மூவ்மெண்ட் ஒரு விதமா இருக்குமா, அதனாலே எனக்கு எம்பாரசிங்கா இருக்கு. ஓடி போகும்போது சூஹான் ஒரு விஷயத்த அங்க நோட் பண்றான். யாரோ ஒருத்தங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியுது. பார்த்தா வேற யாரும் இல்ல, இதுக்கு முன்னாடி பழி வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்ச அந்த 2 பசங்க தான். பிரதர், எனக்கு தெரிஞ்ச அவன் பீஸ்டுங்க இருக்கிற அந்த கொடூரமான ரூமுக்கு போறான்னு நினைக்கிறேன். அப்படியா? போகட்டும் போகட்டும். வெளியில அவன் வந்துதானே ஆகணும். வரும்போது நம்ம யாருன்னு அவனுக்கு காட்டலாம். சீன் அப்படியே அந்த கொடூரமான பீஸ்டுங்க இருக்கிற அந்த ரூமை நோக்கி வரும். அங்க ஆல்ரெடி அந்த பொண்ணு அதே மாதிரி அந்த பார்பெரிக் பிசிக்கோட இருக்கிற அந்த பையன் வேங்கு 2 பேருமே அவங்களோட எபிலிட்டியை டெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அங்க வந்திருக்காங்க. உடனே அந்த பொண்ணு சொல்றான், இந்த இடத்துல நீயா நானான்னு பாத்தலாம். இந்த இடத்துல யாரு நம்பர் 1ன்னு கூடிய சீக்கிரத்துல தெரிய போகுது. அப்படியாம்மா, நீ என்ன யோசிக்கிற? என்னோட பார்பெரின் பிசிக்க உன்கிட்ட இருக்கிற சைக்கிக் பவர் அதை வச்சு தோக்கடிக்க முடியும் அப்படின்னு நீ யோசிக்கிறியா? இல்ல, உண்மையா சொன்னா நீ தான் என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா என்னோட பவர் அது ஃபைட்னு வந்துட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா நான் ஒரு ஸ்பிரிட் மாஸ்டர். இது எல்லாத்தையுமே நம்ம சூஹானும் கேட்டேன் இருக்கான். நம்ம சூஹானுக்கு ஸ்பிரிட் மாஸ்டர் அப்படின்னு கேட்டோனே இது என்னடா இது புதுசா இருக்கு அப்படின்னு தான் யோசிக்கலாம். ஏன்னா இந்த மெத்தடை இது வரைக்கும் அவன் பார்த்தது இல்ல. நானே உள்ள போகலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா
இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு உள்ள போலாம். அங்க டிவில அந்த 2 பேருமே பண்ற விஷயம் நல்லாவே எங்க தெரியும். அந்த பொண்ணு காத்துல பறக்கத பார்த்து நம்ம ஆளு ரொம்ப ஆச்சரியமாகறான். எப்படி அந்த பொண்ணால காத்துல பறக்க முடியுது? ஏன்னா இந்த மாதிரி பவர் கிராண்ட் மாஸ்டர்ஸ் கிட்ட ஒண்டிதான் இருக்கும். அதே மாதிரி அவ சொன்ன மெத்தடும் இதுதான் நினைக்கிறேன். அந்த இடத்துல கையில ஏதோ ஒரு க்ளோ மாதிரி வர வைக்கிறா. அடுத்த செகண்டே அங்க இருக்கிற பீஸ்டுங்க எல்லாமே அப்படியே அழிஞ்சு போகுது. ஆமா, அந்த பொண்ணு அப்படி என்ன பண்ணா? ஏதோ ஒரு லைட் மாதிரி வந்து எல்லாமே அழிஞ்சு போகுது. பின்னாடியே ஒரு பெரிய பீஸ்ட் அங்க வரும். ஆனா அந்த பீஸ்டே ரொம்ப ஷாக் ஆகுது. ஆனா அந்த பீஸ்டால அங்க எதுவுமே பண்ண முடியல. சைக்கிக் பவரை வச்சு அந்த பீஸ்ட அப்படியே கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஓ, இந்த பவரை வச்சு மத்தவங்களை கொல்லவும் முடியும், அதே டைம்ல கண்ட்ரோலும் பண்ண முடியுமா? போன வாட்டி என்ன ஆச்சோ அதே மாதிரி இந்த பீஸ்டியும் பயங்கர கொடூரமா அவ கொள்றா. சூஹான் நல்லா அந்த லைட்டை உத்து பார்க்கும் போது ஒரு விஷயம் அவனுக்கு தெரியுது. அந்த லைட்டுக்குள்ள ஒரு சின்ன டேகர் இருக்கு. அதனாலதான் இதுங்க இப்படி ஏந்து போகுது. பரவாயில்ல, இந்த பவர் வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஏன்னா காத்துல மிதக்க முடியுது, பொருள் எனிமி எல்லாரையுமே தூரத்துல இருந்தே கண்ட்ரோல் பண்ண முடியுது. இப்பதான் எனக்கு புரியுது எதுக்காக இந்த ஸ்பிரிட் மாஸ்டர்ஸ் ஒரு ஆர்டினரியான மார்ஷியல் ஆர்டிஸ்டை விட இவங்க பல மடங்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு. இந்த வாட்டியே அந்த பொண்ணு முன்னாடி ஒரு பெரிய ஸ்னேக் அங்க அப்பீர் ஆகும். அந்த இடத்துல ஒரு பெரிய சோடை வர வச்சு ஒரே போடு. இதனால அந்த ஸ்னேக்கும் அப்படியே தூண்டாவுது. என்ன இது? இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவகிட்ட வெப்பன் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. ஆனா அந்த அளவுக்கு ஒரு பெரிய வெப்பன் எப்படி அவகிட்ட வந்துச்சு? அதே மாதிரி அதோட வெயிட் அதுவும் எப்படியும் ரொம்ப அதிகமா இருக்கும். எப்படி அவளால அந்த சைக்கிக் பவரை வச்சு அந்த அளவுக்கு பெரிய வெப்பனை ஹேண்டில் பண்ண முடிஞ்சது? அப்புறம் தான் பின்னாடி அந்த பர்சன் வந்து சொல்றான், அது ஏன்னா ஸ்பிரிட் மாஸ்டர்ஸா இருக்கிற இவங்கள மாதிரி ஆளுங்க. இவங்க கிட்ட பெரிய அளவுல பயங்கரமான ஸ்கில் இருக்கும். இப்ப கூட பயன்படுத்தின அந்த ஸ்கில் அது ஒரு ஏ ரேங்க்ல இருக்க ஒரு ஸ்கில் தான். இதை கேட்ட உடனே அங்க இருக்கிற ஆளுங்க ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. என்னது, உங்க 3 பேருக்கும் ரொம்ப அதிகமாவே திறமை இருக்கு. ஆமா, எப்படி சிங் உங்களுக்கு எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸ பத்தியும் தெரிஞ்சிருக்கு? உங்ககிட்டயும் அந்த வேங் அந்த பையன் கிட்டயும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்கில் இருக்கா? ஆமா, இல்லையா பெண்ண, எங்க கிட்ட ஏ ரேங்க்ல இருக்க ஸ்கில் எல்லாம் இருக்கு. அங்க இதை கேட்ட உடனே அவங்க இன்னமும் அவங்க ஷாக் ஆகுறாங்க. நாங்க யோசிச்ச மாதிரியே உங்களோட ஸ்கில் அது ரொம்ப டெரிஃபைங்கா மாஸ்டரஸா இருக்கு. பின்னாடியே நம்ம சூஹானும் யோசிக்கிறான், அந்த பொண்ணுகிட்டயும் ஏ ரேங்குக்கான ஒரு ஸ்கில் இருக்கு. இந்த பையன் ஆல்ரெடி நான் காப்பி பண்ணிட்டேன். அந்த வேங்க அவனோட ஸ்கில்லும் ஒண்ணு இருக்கு. பரவாயில்ல, இந்த ட்ரைனிங் கேம்பே லாபமா இருக்கு. ஏன்னா எல்லா இடமும் ஏ ரேங்க் ஸ்கில்லா இருக்கு. ஜஸ்ட் பார்த்தாலே போதும் அவங்கள்ட்ட நல்லா காப்பி பண்ண முடியும்.